நான் சொல்கிறேன் உங்களுக்காக. எவ்ரிதிங் இஸ் prepared because he is a creator still now. இன்றைக்கும் அவர் சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார். இப்பொழுதும் அவர் சிருஷ்டிக்க வல்லமையில செயல்பட்டு இருக்கிறாரு. கடல்லையே இல்லைனாலும் இவர் கையில மீன் இருக்கும். பொசிஷன்ல கிரியேஷன் உண்டாகும். ஒண்ணு இல்லை அப்படிங்கிற சமயத்துல கிரியேஷன் உண்டாகும். ஆமென். பயப்படாதே, பயப்படாதடா, பயப்படாத சொல்லி பார்க்கணும் பாருங்க. ஒரு சூழல் வரும் பொழுது அண்ணன் சொன்ன மாதிரி பயப்படாதடா, சுனாப்பானா பயப்படாத, ஆம்பளை பையன் அழுவக்கூடாதா அப்படின்னு என்ன பண்ணணும், அப்பப்போ மீசையை முறுக்கி விட்டு விடணும் பாருங்க. ஏமே இதெல்லாம் ஒரு ஃபெய்த் ஆக்ட். நான் சொல்றது நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு ஃபெய்த் ஆக்ட். எந்த ஒரு ஃபெய்த் ஆக்டும் ஒரு சிரிப்போட பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுதல் வல்லமையை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. எல்லாரும் நகைத்தார்கள் அப்படின்னு இருக்கு. எல்லாம் கக்கப்புகன்னு சிரிச்சிருக்கிறான். அப்போ ஒரு இடத்துக்குள்ள சிரிப்பு உள்ள வந்துட்டுனா நான் சொல்றேன் அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் கன்ஃபார்மா நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்க ஃபெய்த் ஆக்ட கண்ணீரோடையும் கவலையோடையும் அல்ல, உங்க ஃபெய்த் ஆக்ட சிரித்த முகத்தோடு நீங்க செஞ்சு பாருங்க. ஆமா, தைரியமா சொல்லுங்க, பயப்படாதடா, பயப்படாத. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ எனக்கு இது நாள் வரைக்கும் கூகுள் மீட் நடத்தும் போது இல்லாத ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உண்டாயிருக்கு. இவ்வளோ நாள் ஒரு வயலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல பாருங்களேன். எனக்கு அதுவே ஒரு டென்ஷனாகவே இருந்தது. என்னடா இது விமர்சனத்துக்குள்ளே ஆக மாட்டேங்கோமே, பெரிய மனிதர்கள்லாம் வேற இப்படி ஒன்று சொல்றானுங்க, எவ்வளவு தூரம் நீ விமர்சிக்கப்படுறியோ அவ்வளோ தூரம் தான் நீ பெரிய ஆள் அப்படின்னு. நம்மள ஒரு வேலும் சீண்ட மாட்டேங்கான், ஒரு வேலும் கண்டுக்கிட மாட்டேங்கான் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு வடக்கன்ஸ் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். எப்பெல்லாம் ரட்சகர் எழுப்புறாரோ அப்பெல்லாம் இந்த கொலவெறி தாக்குதல் நடக்குது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க குடும்பத்திற்கு இதுவரைக்கும் இல்லாத ஏதோ ரட்சிப்பு உண்டாக போகுது. அதனாலதான் இந்த கொலவெறி தாக்குதல் உண்டாகும். சட்டை கழட்டி போட்டு நிக்குது பாருங்க, பக்கி போய் உள்ள. ஆமா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னா அங்க ஏதோ உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட போகுது. அங்கதான் பெரிய ரட்சிப்பு உண்டாக போகுது. அங்கதான் 20 லட்சம் ஜனங்களும் ஒண்ணு போல விடுதலை ஆகக்கூடிய ஒரு ரட்சகன் அந்த இடத்துல பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இந்த டிஸ்டர்பன்ஸ் தான். ஏமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ 6 நாட்களும் நான் சொன்ன மாதிரி சிருஷ்டிப்பின் வல்லமையை நம்ம அனுபவிக்க போறோம். பைபிளில் சொல்லப்பட்ட நாட்கள், சொல்லப்பட்ட எண்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாமே சிலுவையை நோக்கி பயணிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு தீர்க்க தரிசன அடையாளங்களாய், திருஷ்டாங்கங்களாய் முன்னறிவிக்கப்பட்ட காரியங்களா இருக்குது. எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. 5 சொன்னா கிரேஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும். 12 என்று சொன்னால் ராஜ்யம், 8 என்றால் புதிய துவக்கம், 7 என்றால் பரிபூரணம். 7வது மாசத்துல ஏன் 6 நாள் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த 7வது மாசத்துல பரிபூரணம் உண்டாகிறது மட்டும் இல்ல, புதிய சிருஷ்டிப்புகள் உங்க வாழ்க்கையில உண்டாக போதேமே. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் சொல்ற விஷயங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களுக்கு கூட அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். நான் என்னைக்குமே ஒரு விஷயத்தை நம்புறேன். இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிறத விட என் தேவன் நல்லவர். இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிறத விட என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். எந்த பிரசங்கியாரும் பிரசங்கித்ததை விட என் தேவன் ஒருபடி மேலதான் இருப்பாரே தவிர அதற்கு கீழே அவர் போகவே மாட்டார். நிறைய விசுவாச போதனைகள், அவர் சிருஷ்டிப்புகள் முடிந்து விட்டது, அவர் அமர்ந்து விட்டார் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்குது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, என் காதிலே தேவன் எழுப்பின சத்தம் ஒன்று இருக்குது. அக்கார்டிங் டு த பைபிள் வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா தேவன் பைபிளுக்கு அப்பாற்பட்டவர். ஆமென். அவருடைய கிருபை அளவிட முடியாததா இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது தேவன் எனக்கு இன்றைக்கு சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா அது இந்த உலகத்திலேயே இல்லைனாலும் மீண்டுமாய் பரலோகத்துல உண்டாக்கி உங்களுக்காக டவுன்லோட் பண்ணுகிற தேவனா இருக்கிறான். ஆமென். இருவர் ஒருமனப்படும் பொழுது அங்கே சிருஷ்டிப்புகள் உண்டாகும். சிருஷ்டிப்பு உண்டாகும். கணவன் மனைவி ஒன்றாய் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? சிருஷ்டிப்பு உண்டாகுது. ஏங்க
ஏதாவது குழந்தை இங்க இருந்து இங்க பாஸ் ஆகணும் இல்லையா? ஆண் இங்க இருந்து இங்க பாஸ் ஆகணுமே? இல்லை, அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் சேரும் போது சிருஷ்டிப்பு உண்டாகிற மாதிரி தான் நீங்களும் தேவனும் சேர்ந்தா, நீங்களும் ஒரு டிவைன் கனெக்ஷனும் சேர்ந்து உட்கார்ந்தா, நீங்களும் இன்னொரு ஆவிக்குரிய மனிதனும் சேர்ந்து உட்கார்ந்தா அந்த இடத்துல சிருஷ்டிப்பு உண்டாகுது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த மாதம் அது இந்த உலகத்திலேயே இல்லைன்னாலும் உலகத்துல தான் இருக்கு. 100% நான் அதை நம்புறேன். பட் in case if not, ஒருவேளை இந்த உலகத்திலேயே அது இல்லைனாலும் உங்களுக்காய் புதிதாய் உண்டாக்கி தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். வேத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு எடுத்துக்கோங்க, ஜேம்ஸ் 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், எல்லாம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பரத்தில் இருந்து உண்டாகி. ரியாபா ஷாண்டா லாபா ரகா மடா ரதா லாபோ. God is still the creator. Amen. My God is still the creator. அவர் இன்றும் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். Amen. Hallelujah. பைபிள்ல ஏகப்பட்ட இடத்துல சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர்னு வருது பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? பேர் வச்சதுனால அந்த காரியத்தை அவர் செய்யறது இல்லை. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரை காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி அவர் செய்யறது இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல பேரை வச்சுட்டு என்ன செய்வாங்க? பேரை காப்பாத்து. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த பேரை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் பேர் வச்சதுக்கு அப்புறம் எந்த காரியத்தையும் செய்யலை. ஜனங்கள் ஏன் பேர் வச்சாங்க அவருக்கு? நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஏன் பேர் வச்சா? பார்த்ததுனால அந்த பேரை வச்சா. அவர் யெகோவா ஈரே அப்படின்னு ஏன் பேர் வச்சான்? அவரு தேவைகளை முன்னாடி சந்திச்சதை அனுபவிச்சதுனால அந்த பேரை வச்சான். இன்னும் சொல்ல போனா அவருக்கு பேர் வைக்கல. இன்னைக்கு வேதத்துல நல்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டின பலிபீடத்துக்கு தான் அந்த பேரை வைக்கிறாங்க. ஒரு அடையாளமாய் அந்த பேரை வைக்கிறாங்க. அவருக்கு பேர் வைக்கல. கெட்டினதுக்கு அடையாளமா என்ன பண்றாங்க? சிலர் பேர் வைக்கிறாங்க. தேவனே சில பேருடையவரா இருக்கிறார். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து உண்டாக்கப்பட்ட பேர் தான் நிறைய பாருங்க. அதுல ஒரு பேர் தான் அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் இன்றைக்கும் சிருஷ்டிக்கவர். ஏமே என்ன சொல்லுங்க? பரத்தில் இருந்து உண்டாய் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? நன்மைகள் உண்டாக்கப்படுகிறது, நன்மைகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. இன்றைக்கும் நன்மைகள் நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டு அவைகள் இறங்கி வருகிறதா இருக்குது. இந்த மந்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய கிரியேஷனை மீண்டுமாய் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஏமே கர்த்தருடைய கிரியேஷனை மீண்டுமாய் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. எப்படி பிரதர் இவ்வளவு தரமா சொல்றீங்க? இவ்வளவு ஆணித்தரமா நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் 6 நாட்களில உலகத்தை சிருஷ்டித்து மனிதனையும் சிருஷ்டித்து அவர் ஓய்ந்திருந்தா இனி அவர் கிரியேட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறது தானே நாங்க கத்துக்கிட்ட விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், என்னை நீர் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்றான். மனுஷன் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது? அவர் உண்டாக்கி என்ன பண்றாரு? அனுப்பி விடுகிறார் பாருங்க. ஏமே அவர் உண்டாக்கி அனுப்பி விடுகிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது ஒரு காரியம் ஊர்ஜிதமாய் தெரிகிறது. அது என்ன? அவர் இன்றைக்கும் சிருஷ்டிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், யூ ஆர் காட்ஸ் கிரியேச்சர். ஆமென். நீங்கள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியணும் பாருங்க. உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன தெரியணும்? இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. அவர் இன்றைக்கும் சிருஷ்டிக்கர்த்தர், இன்றைக்கும் எனக்கான காரியங்களை அவர் சிருஷ்டிக்கிறார் என்பது ஆழமா புரியணும் பாருங்க. அது மனுஷனை பார்க்கும்போது அது தேவனுடைய அடையாளமா இருக்குது. ஒரு மனுஷனை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றீங்கன்னா, இவனை உண்டாக்கினவர் கர்த்தர், எனக்கு இப்போ ஏதோ உண்டாக்க போறாருங்கிறது ஆழமா மண்டக்குள்ள போகணும் பாருங்க. ஏமே எல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து உண்டாகி. கமான் சே, பரத்திலிருந்து உண்டாகி. நீங்க சொல்லும் போதே இன்றைக்கு உங்களுக்கான காரியம் பரத்திலிருந்து கிரியேட் ஆக போகுது. பரத்திலிருந்து கிரியேட் ஆக போகுது. உங்க கண்பட இந்த உலகத்துல இல்லைனாலும் நான் சொல்றேன், பரத்திலிருந்து அவைகள் கிரியேட் ஆக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:17 சொல்லி இருக்கிறபடி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து கிரியேட் ஆகி, என் கிரியேட்டருடைய கை வேலைப்பாடுகளாய் அவைகள் கிரியேட் ஆகி இந்த மாதத்துல என் கையில வந்து கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. The month of creation. The month of creation.
இந்த மந்த்தில் இதுவரைக்கும் இல்லாத சிருஷ்டிப்புகள் உங்களுக்காக உண்டாக போகுது. ஏமே உங்களுக்கான புதிய உலகங்கள் அவலட்சணமாய் அசிங்கமாக உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கு புதுதாய் கிரியேட் ஆக போகுது. ஏமே ஹல்லேலூயா. இயேசுதான் பிதாவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார். இயேசுதான் பிதாவினுடைய அச்சா இருக்கிறார். இயேசுதான் பிதாவா இருக்கிறார். இயேசுதான் கர்த்தரா இருக்கிறார். முன்னாடி பங்கு பங்காவும் வகைவகைகளாகவும் கற்றுக்கொண்டிருந்த நம்ம பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கையில எப்படி கத்துக்கிட்டுறோம்? இயேசுவை பார்க்கும்போது அவர்தான் பிதா என்பதை நம்ம அறிஞ்சுக்கிட்டுறோம். அப்ப இயேசுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டாலே இன்றைக்கும் பிதா என்ன பண்றார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பார். ஏமே இயேசுடைய ஆக்டிவிட்டீஸை கவனித்து பாருங்கள். அவர் பாருங்க, போன முறையே நான் சொன்னேன், சனிக்கிழமை மீட்டிங்கில் நான் சொன்னேன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிறவி குருடனை பார்வையடைய வைக்கிறதுக்கு சகதியை உண்டு பண்ணுறாரு. சேர் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்குது பாருங்க. எச்சில வச்சு என்ன பண்ணுறாரு, சேர் உண்டாக்கி துப்பி சேர் உண்டாக்கி என்ன பண்ணுறாரு, கண்ணில் பூசி விடுறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கண்ணு தெரியாத அந்த நபருக்கு ஐ பாலே இல்லை. ஒரு கண் ஏகப்பட்ட சப்ஸ்டன்ஸ்னால நிறைந்தது பாருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. மேல் திரை இருக்குது, கருவெளி இருக்குது, அதுக்குள்ள கண்ணீரை உற்பத்தி பண்ணக்கூடிய நரம்புகள் இருக்கிறது, பார்க்கக்கூடிய திறன் உள்ள லென்ஸ் இருக்குது, லென்ஸுக்கு பின்னாடி மூளைக்கும் கண்ணுக்குமான தொடர்பு, இது எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குது, கண்களில் இருக்குது பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த பயவுள்ளைக்கு கண்ணில் வெளியே இல்லை. பிறவி முதலாய் கண்ணிருந்தும் குருடா இருந்தவங்களை ஹீல் பண்ணது நம்மளுக்கு தெரியும். கண்ணில் புற விழுந்தவங்களை ஹீல் பண்ணியிருக்கிறாரு, கண்ணு தெரியாதவங்களை ஹீல் பண்ணியிருக்கிறாரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கண்ணே இல்லை, கண்ணே இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒன்று இருந்தாதானே அதில் ஏதாவது தேவனால் செய்ய முடியும். அதனால தான் இயேசு பிதாவின் அடையாளமாக இந்த உலகத்துக்கு வந்தார், பிதாவாகவே இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தவர் ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கிறாரு, கருவிழியே இல்லைனாலும் ஆதியில எப்படி நான் கிரியேட்டரா இருந்தனோ இன்னைக்கும் அதே கிரியேட்டரா தான் நான் இருக்கிறேன். I am still the creator. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியில சரீரத்தை உண்டு பண்ணும் பொழுது மண்ணை எப்படி எடுத்து உருவாக்கி அவனை ஜீவ சுவாசத்தை ஊதி அதை செஞ்சாரோ அதே மண்ணும் இருக்குது, அதே கிரியேட்டராகிய நானும் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கண்ணை உண்டாக்குறார் பாருங்க. கண்ணை உண்டாக்கி பார்வையடைய செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆதாரமுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன், இந்த மந்த்து உங்களுக்கான கிரியேஷன் உண்டாக போகுது. ஏமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் மீண்டுமாய் உருவாக்கப்பட்டு உங்கள் கரங்களில் கொடுக்க போகுது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது நடந்தது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அது நடக்குது பாருங்க. கற்பமே இல்லை, He created the womb. Amen. அவர் மீண்டுமாய் கற்பத்தை உண்டு பண்ணினார் பாருங்க. மீண்டுமாய் கற்பத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உண்டு பண்ணினார், உண்டு பண்ணினார். இப்போ இயேசுடைய இன்னொரு அற்புதத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதம் தான், தெரிஞ்சது தானே, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் வராதிங்க. நீங்கள் பெரிய கல்விமானாக இருக்கலாம், பெரிய பைபிள் ஸ்காலராக இருக்கலாம். ஆனால் இந்த மீட்டிங்கில் வந்து உட்காரும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் புதுசாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து அமருங்க. ஏன்னா தேவன் பழைய தூத்தியில் புதிய ரசத்தை ஊற்றுறது கஷ்டம், கிழிஞ்சிரும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபைக்கு போகும்போதும் சில மீட்டிங்ஸ் போகும்போதும் எம்டி ஆக்கிட்டு நீங்கள் போங்க. அதுதான் நம்ம போன சனிக்கிழமை பார்த்தோம் இல்லையா, ஆசீர்வாதங்கள்லாம் என்ன பண்ணுறான், யாக்கோபு ஒதுக்கி வச்சுட்டு நானும் என் தேவனும் அப்படிங்கிற மாதிரியே அவன் ஜாயின் பண்ணுறான் பாருங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் நீங்கள் அப்படி தான் வரணும். தெரிஞ்ச இயேசு தானே, தெரிஞ்ச கதை தானேன்ட்டு உள்ளே வராதிங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் ஏதோ புதுசாக நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே தான் பார்க்கணும். மத்தேயுவை சின்ன வயசுலேருந்தே நான் படிச்சிருக்கிறேன் பிரதர். இல்லை, இன்னைக்கு சம்திங் புதுசு. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு புதுசு, இன்னைக்கு புதுசு. மத்தேயு 14. மலை பிரசங்கம் முடிச்சு அவர் இறங்கி வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, சரி மலை பிரசங்கம் இல்லை, பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். 17ஆவது வசனம் பாருங்க, மத்தேயு 14:17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். 5 அப்பமும் 2 மீனுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, கிரியேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, நத்திங் அப்படிங்கிற பொசிஷன் வரும்பொழுது கிரியேஷன் உண்டாகும்.
எல்லாம் சொல்லுங்க, நத்திங் பொசிஷன்ல கிரியேஷன் உண்டாகும். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் கிரியேஷன் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகும்? கிரியேஷன் நடக்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கீங்களோ, இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம். நத்திங் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு சிருஷ்டிப்பு உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றால், அப்பொழுது ஜனங்கள் புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணுக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 2 மீன், எல்லாம் சொல்லுங்க, 2 மீன். நான் எப்படி பார்த்தா 2 தலை 2 வால் இல்லையா? 2 தலை 2 வால் இதுதான் இருக்கணும். ஆனால் அது யார் கையில் போணுச்சு அப்படின்னா, தி கிரியேட்டர் கையில் அது போகுது. சிருஷ்டி கர்த்தருடைய கையில் அது போகுது பாருங்க. போகும்போது பார்த்தா 2 தலை 2500 தலையாக மாறுது. 2 வாள் 2500 வாளாக மாறுது. 2 உடல் 2500 உடலாக மாறுது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒரு தலையை எடுத்தா கூட 2500 பேருக்கு தலை போயிருக்குது. ஒருத்தன் ஒரு வாழை எடுத்தா கூட 2500 பேருக்கு வாழை போயிருக்குது. ஒருத்தன் ஒரு உடலை எடுத்தா கூட 5000 உடல் உண்டாயிருக்குது பாருங்க. அவர் கையில் போனால் 2 தலை 2 தலையாகவே இருக்காது. சிருஷ்டிப்பு உண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. புதிய தலைகள் உண்டா, புதிய வாள்கள் உண்டா, புதிய உடல்கள் உண்டா. நான் சொல்லும் போதே உங்க காதுகளுக்குள்ள இது போயிருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், ஆமா, எதெல்லாம் கொஞ்சமா இருக்கு நீங்க நினைக்கீங்களோ அதெல்லாம் சிருஷ்டிப்பின் வல்லமை இந்த நேரத்தில் செயல்படும். ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 6 மாதங்களும் சிருஷ்டிப்பின் வல்லமையை என்ஜாய் பண்ண போறீங்க. என்றைக்கோ உண்டாக்கப்பட்ட 6 நாளில் உண்டாக்கப்பட்ட உலகத்தை இன்றைய வரைக்கும் என்ஜாய் பண்ண முடியும்னா நான் சொல்றேன், இந்த 6 நாள்ல உண்டாக்கக்கூடிய சிருஷ்டிப்பின் வல்லமை தலைமுறைக்கு உண்டாக்க போகுது. இன்று இந்த 6 நாள்ல உண்டாக்க போற உங்களுடைய உலகம் தலைமுறையாய் அனுபவிக்க போகுது. இந்த 6 நாள்ல உண்டாக போற வல்லமை உங்க தலைமுறையா அதை அனுபவிக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Just receive it. Just receive it. Just receive it. 2 தலை எப்படி 5000 பேருக்கு போகுதோ, 2 வாள் எப்படி அதிக வாள்களாய் அங்க போகுதோ, 2 உடல் எப்படி அங்க உண்டாக்கி அது ஓடுதோ, இன்றைக்கும் அதே வல்லமை செயல்படுகிறது. இன்றைக்கும் அதே வல்லமை செயல்படுகிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பாருங்க, இதை நானே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை என்கிற அபிஷேகத்திலிருந்து மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளுக்காக கறிக்காக அழுறாங்க. உங்களுக்கு தெரியும், கறிக்காக அழும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு கர்த்தருடைய கரம் குறுகிட்டோ இல்லையோ என்பதை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்றாரு. சமுத்திரத்திலிருந்து என்ன பண்றாரு? பறவைகளை சிருஷ்டித்து ஜனங்களுக்குள்ள அனுப்புறாரு. சொல்லுங்க, சமுத்திரத்திலிருந்து நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் இப்படி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ பறந்துக்கிட்டு இருந்த பறவைகள் அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் ஆண்டவர் தட்டினார் ஒரு காட்டை அனுப்பி அப்படின்னு. கிடையாது. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் வல்லமை செயல்பட்டது அப்படின்னு. ஏமே, ஹல்லேலூயா. அவர் எப்போவோ சிருஷ்டித்து முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரே, அவரால் சும்மா இருக்க முடியாது. அவரால் சும்மா இருக்க முடியாது. ஆடின காடும் பாடின வாயும் சும்மா இருக்காது. அவர் வலதுகரமும் சும்மா இருக்காது. எதையாவது உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எதையாவது உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். எதையாவது மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மனிதர்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். என்னை உண்டாக்கினவர் என்று தாவீது சொல்றான் பாருங்க. ஆமென். என்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. அரியாபா சந்தாலாபா தகமாடா ரதலபாஷி, என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்றான் பாருங்க. கிரியேட் பண்றீங்க நீங்க அப்படிங்கிறான். ஆதியில எப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் ஒரு தடவை கூட எடுத்து வாசிச்சு பார்த்தேன். நீங்க ஆதியாகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 1வது அதிகாரத்துல பறவைகளை எப்படி தேவன் உண்டு பண்றார் அப்படின்னு. அவர் சமுத்திரத்தின் மேல இருந்து சமுத்திரத்திலிருந்து பறவைகளை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. சிறகுள்ள பறவைகளை ஆகாயத்து பட்சிகளை என்ன பண்றாரு? சமுத்திரத்திலிருந்து உண்டாக்கினார் அப்படின்னு தான் இருக்குது.
என்ன பண்றாரு? அதே சிருஷ்டிப்பின் வல்லமையை அந்த இடத்துல செயல்படுத்தி ஜனங்களுக்குள்ள காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறார். ஹல்லேலூயா. மோரபா ஷாந்தாலபா தகமடரதலபோ. மீண்டுமாய் ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செயல்பட போகுது. Amen. How many of you believe it? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? யோவான் 21 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும், பேதுரு பின்மாற்றம் அடைந்து என்ன பண்ணுறான்? மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு போயிடறான் பாருங்க. இங்கே போயிட்டு கடலில் இருந்துக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணுறாரு? 9வது வசனம் பாருங்க. 9வது வசனம் பாருங்க. ஒரு அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல நிகழ்த்துறார். படகு நிரம்புது. மறுபடியும் 153 பெரிய மீன்களை அவங்க பிடித்து வந்த அந்த சம்பவம் 9வது வசனம் பாருங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெடுப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்றாரு? அவங்க வரும்போது அவங்கள வெல்கம் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பிடித்தவைகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஆல்ரெடி இவர் மீனும் கையுமா உட்கார்ந்துருக்கிறார். இவர் கடலுக்குள்ள போகல, இவர் போய் மீனை பிடிச்சிட்டு வரல. ஹீ இஸ் எ கிரியேட்டர். ஆமென். நீங்க வர்றதுக்கு முன்பதாகவே உங்களுக்கானதை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மசாலா எங்க போய் வாங்கியிருப்பார்? பிரெட் எங்க போய் வாங்கியிருப்பார்? உயிர்த்தெழுந்த இயேசு ரொம்ப முக்கியமான ஒரு பணியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. சீஷர்களை வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணுங்கிற ஒரு வேலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது மனுஷன் மசாலாவை எங்கே போய் வாங்கியிருப்பார்? மீனை பொரிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க வர்றதுக்கு முன்பதாகவே இவங்களுக்கான மீனை ஆயத்தப்படுத்தி இவன் மீனை பிடிச்சி என்னைக்கு கொண்டு வந்து பொரிச்சு என்னைக்கு சாப்பிட்டு என்னைக்கு இவன் தெம்பாக இவனுக்காக சிருஷ்டிப்பின் வல்லமையை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 நான் சொல்றேன் உங்களுக்காக எவ்ரிதிங் இஸ் prepared because he is a creator still now. இன்றைக்கும் அவர் சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார். இப்பொழுதும் அவர் சிருஷ்டிக்க வல்லமையில செயல்பட்டு இருக்கிறாரு. கடல்லையே இல்லைனாலும் இவர் கையில மீன் இருக்கும். கடல்லையே இல்லைனாலும் இவர் கையில மீன் இருக்கும். ஏமே எல்லாரும் சொல்லுங்க, கடல்லையே இல்லைனாலும் எனக்காக அவர் கிரியேட் பண்ணி பொறிச்சு கொண்டு வந்து தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 1:16. நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வசனத்தை, இருந்தாலும் உங்களுக்கு இருப்பிடத்தை காட்டிட்டோன்னா நீங்கள் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும். 1:16 பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும். பார்க்கறது பார்க்காதது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா நீங்க பார்த்து கொண்டு இருப்பது நத்திங் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து, காணப்படாத ஒரு இடத்துல இருந்து நத்திங் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து தான் கிரியேட்டே ஆனது அப்படின்னு சொல்லுது பாருங்க. சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது எப்போ சிருஷ்டிக்கப்பட்டது? ஆதியில தேவன் அந்த 6 நாட்களை உலகத்தை உண்டு பண்ணும் போது சிருஷ்டித்ததா? கிடையாது பாருங்க. இந்த அதிகாரங்களும் கர்த்தத்துவங்களும் எப்போ நடந்துகிட்டு இருந்ததோ அப்போ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இதை எழுதுறாங்க. அப்போ இதை சொல்றாங்க. எப்பா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிங்காசனம், இந்த அதிகாரம், இந்த கர்த்தத்துவம், இது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. நவ டேஸ்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆமென். இந்த வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது, பொருந்துகிறதா இருக்கிறது. இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்றேன், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் நத்திங் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கிற காரியங்களும் இன்றைக்கும் உங்களுக்காக சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க, இப்பவும் எனக்காக சிருஷ்டிக்கப்படுகிறது. அதிகாரங்கள் எனக்காக சிருஷ்டிக்கப்படுகிறது. துரைத்தனங்கள் எனக்காக சிருஷ்டிக்கப்படுகிறது. சிங்காசனங்கள் எனக்காக சிருஷ்டிக்கப்படுகிறது. கர்த்தத்துவங்களும் எல்லாம் பாருங்க.
நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் பிள்ளைகளுக்கென்று நீங்கள் எதிர்பார்த்த சீட்டே கிடைக்கலனாலும் உங்களுக்கான புது காலேஜை உண்டு பண்ணி அதில் சீட்டு தருகிற தேவனாக இருக்கிறார். ஏமே நீங்கள் எதிர்பார்த்த வேலை இந்தியன் கவர்மெண்ட்டில் இல்லைனாலும் இன்றைக்கு உங்களுக்காக கவர்மெண்ட் புதிய அப்பாயின்மெண்ட் லெட்டரை போடும், உங்களுக்கான புதிய போஸ்டிங்கை போடும். ஏமே ஹல்லேலூயா. அதிகாரங்களும் கர்த்தத்துவங்களும் என்ன பண்ணுது? சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், சிருஷ்டிக்கப்பட்டது. லாவே இல்லைனாலும் உங்களுக்காக புதிய சட்டங்கள் இன்றைக்கு உதிக்கும், இன்றைக்கு உதயமா, இன்றைக்கு சிருஷ்டிக்கப்படும். சங்கீதம் 51:10 பாருங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இன்றைக்கும் என்ன பண்றாரு? இருதயத்தை சிருஷ்டிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லும் பொழுதே உங்கள் குடும்பத்தில் சில புது இருதயங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை என்னிலே வையும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டியும். புதிய ஹார்ட்டை கிரியேட் ஆகும் அப்படிங்கிறார். ஆமென். இருதய நோய் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், புதிய ஹார்ட் எனக்கு உருவாக போகுது. எந்தெந்த பகுதியில் உங்கள் உடம்புல ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் சொல்லுங்கள். இருதயம் உண்டாகுதுன்னா மனது உண்டாகுது அப்படின்னு சொல்லுங்கள். மனதே உண்டாகுதுன்னா சரீரம் உண்டாகாதா? என்ன பகுதி வீக்காக இருக்குதோ அது ரீக்ரியேஷன் ஆகும், மறுபடியும் கிரியேட் பண்ணப்படும். ஏமே மறுபடியும் கிரியேட் பண்ணப்படும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். மோரபா சந்தலபாடாராதி. சங்கீதம் 104:29 பாருங்க. 27 பார்ப்போம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவி என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சொல்லுங்க, ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தாம் உடைய கிரியைகளிலே மகிழுவார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவருக்கு கை சும்மா இருக்காது. பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது. கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த கையும் சும்மா இருக்காது. இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆவியை அனுப்பும் பொழுது சிருஷ்டிப்பு உண்டாகுது. அதுதான் கர்த்தருக்கு மகிமையாவே இருக்க போதான். அவருடைய கிரியைகள் என்ன பண்ணுதான்? அதை பார்த்து அவர் என்ஜாய் பண்றாரு. புதுசா ஒரு காரியத்தை உங்களுக்கு தேவன் கிரியேட் பண்ணி அனுப்புறதுல, உங்களுக்கு செய்யறதுல அவர் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஏசாயால சிருஷ்டிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சிருஷ்டிப்பினுடைய முழுமை எப்போ அப்படின்னு சொன்னா, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். சூரியனையும் சந்திரனையும் தேவன் உண்டாக்கினார். ஆனால் சிருஷ்டிப்பின் வல்லமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் கிரியேட்டட் இட்ஸ் கிரியேட்டட், அவ்வளோதான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் மனுஷன் இந்த சூரியன் சந்திரனை காட்டிலும் அவன் விசேஷித்தவன் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, இவன்கிட்ட இன்னும் கிரியேஷனுடைய அவர் கிரியேட்டர் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை இந்த மனு வர்க்கத்திற்கு அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இவனுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கண்டினியூ பண்ணுவேன். அந்த கிரியேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நாளைக்கு தான் நான் சொல்லுவேன். ஏமே ஸோ கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எனக்காக கிரியை பண்ணுகிற தேவன், கிரியேட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஏமே எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையானது இந்த உலகத்திலேயே இல்லைனாலும் புதிதாய் அதை சிருஷ்டித்து அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்புல என்னன்னா அல்ற சில்ற வேலையே இருக்காது, கஞ்சத்தனம் பிசினித்தனம் இருக்காது. இவர் கிரியேட் பண்ணா திரளாதான் இருக்கும். ஏமே ஹல்லேலூயா. அதான் இங்க சொல்லுது பாருங்க, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, திரளா இருக்கிறது. அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உடைய பொருள்களினால்
நிறைந்திருக்கிறது. ஆமென். இந்த கிரியேஷன் ஒரு திரளையும் நிறைவான ஒரு பொருளையும் உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்க போகுது. ஹல்லேலூயா. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே திமிங்கலங்கள் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியேஷன் அல்ற சில்லறையா கிள்ளி கொடுக்கறதல்ல, அள்ளி போடுறது மட்டும் இல்லை, உங்கள் மடி தாங்க முடியாத அளவும் உங்கள் ரூம் தாங்க முடியாத அளவு தான் அவர் கிரியேட் பண்ணி சப்ளை பண்ணுறார் அப்படின்ட்டு இருக்குது. ஆமென். ஹி இஸ் நாட் ஒன்லி த சப்ளையர் அண்ட் ஹி இஸ் த கிரியேட்டர் டூ. ஆமென். அவர் சிருஷ்டிக்கிறவரும் அவர் அனுப்புகிறவருமாய் அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிரியேட் பண்ணுகிறவர், அனுப்புகிறவர். ஆமென். பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து டவுன்லோட் ஆகுது அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா. இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். திரள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். திரள் உண்டாகட்டும், திரள் உண்டாகட்டும், திரள் உண்டாகட்டும். ஓ ரபா சந்தாலபா ரகமடரதலபு. திரள் உண்டாகட்டும், திரள் உண்டாகட்டும், திரள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. So God bless you in the name of Jesus.